ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் கனா. இந்த சீரியலோட ஹீரோயின் வந்து ரீசெண்டாக அந்த சீரியலை விட்டு விலகுனாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் அந்த சீரியலில் அன்புக்கரசி கேரக்டர் வந்து யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறா, இந்த கேள்வி எல்லார் மனசுலையுமே இருந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும் அப்படின்னு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமும் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அன்புக்கரசி கேரக்டரில். உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஷாக் தான். இன்றைக்கி கனா சீரியலில் அஃபிஷியலான ப்ரமோ வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்கரசி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த தண்ணியில் வந்து முக்கும்போது பழைய அன்புக்கரசி அதாவது தர்ஷனா வந்து மூழ்குறாங்க. எழுந்து வரும்போது புது அன்புக்கரசியாக இவங்க வராங்க, புது கேரக்டர் பண்ணுறவங்க. இவங்களோட நேம் டூனிஷா. ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு எனக்கு தெரியலை. ஓகே தான். அன்புக்கரசி ரவுண்ட் ஃபேஸ் மாதிரி இவங்களும் ரவுண்ட் ஃபேஸில் நல்லா அழகாக இருக்காங்க. தமிழில் ஏதாவது சீரியல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் எந்த ஒரு சீரியலும் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அதர் லாங்குவேஜஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் மலையாளமில் சீரியல் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல அதை பற்றியும். அதர் லாங்குவேஜஸில் நடிச்சிருக்காங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போனாலே தெரியுது. இவங்க தான் பிக் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சீரியலோட ப்ரமோ, அஃபிஷியல் ப்ரமோ வந்திருந்தது, அதிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது அன்புக்கரசியாக இவங்க தான் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. உண்மையாகவே தர்ஷனாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே. சீக்கிரமாகவே அவங்க மேரேஜை முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக் இருக்கும் தர்ஷனா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? புது அன்புக்கரசியை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.